வாரிவரான மக்கு சுல்தான் ஷாஹுதீன் சையத் அப்துல் கலாம் ஹசீம் ஹுசைன் ஜீலானி அல்லாவுடைய இதுக்கொண்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமார்கள் நாதாக்களுடைய துவா பரக்கத்துக்கு அல்லாஹு ஜல்ல ஸலாத்தலா நமக்கும் பெற்ற மக்களுக்கும் பேரம் பேத்துக்கும் அல்லாஹ் இதாயத் நேரடியாக காட்டி நல்லவர்கள் புரிவானாக. ஃபாலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் இஸ்தக்ஃபிர் லிதம்பி மங்கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபஹுவ தஹுல் ஜன்னah. லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்க தகுதியான நாயன் யாரும் இல்லை அல்லாஹு தஆலா தஆலா. அல்லாஹ்வோட தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்வை நினைக்க முடியும், அல்லாஹ்வை துதிக்க முடியும், அல்லாஹ்வோடு இணங்கி இருக்க முடியும், அல்லாஹ்வோடு உருகி இருக்க முடியும். அல்லாஹ்வோடு உருகி இருந்து அல்லாஹுவோடு நாம் என்ன செய்யுது அவனை கொண்டு அவனை கலந்துருக்கு. இது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகள் தான் என்ன செய்யுது நமக்கு சான்றிதழ். வேறு எதுவுமே நமக்கு சான்றிதழ் கிடையாது. ஒரு மனிதன் களிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் 5 மனிதனுக்கு உரியது. இந்த களிமாங்கிறது நம்முடைய வித்து. களிமாங்கிறது வித்து. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். தொழுகைங்கிறது இந்த வித்துடைய மரஞ்செடிகள், கொலைகள், வருடுகள் இல்லாமல் தொழுகை குனிகிறது, நிற்கிறது, உட்காருது எல்லாமே தொழுகையில மரஞ்செடிகள், வித்து உறுப்புகள். அடுத்து நோன்பு அப்படிங்கிறது இந்த மரஞ்செடிகளை பாதுகாக்கிறது. ஒன்று உள்ளம், நோன்பு கொண்டு பரிசுத்தமா கட்டுப்பாட்டு இருக்கு. இரண்டாவது உணர்வு, ஐம்புலன்கள். நான் மனுஷன் அப்படின்னு கேட்டா பேணுதலா உட்கார்ந்து அல்லாஹ் உட்காந்து இருக்காது. மூன்றாவது உறவுகள், நாம் எது செயல்படணுமோ எது செயல்படக்கூடாது அப்படின்னு இருக்கிறது. இது என்ன அப்படிங்கிறதா இந்த வித்தை பாதுகாக்கிறது. களிமா, தொழுகை, நோன்பு. நான்காவது ஜக்காத். ஜக்காத் என்ன அப்படின்னு கேட்டா மனிதன் இந்த உலகத்தில் வாழும்போது ஊன்லையும் ஜக்காத் இருக்கணும், அமல்லையும் ஜக்காத் இருக்கணும், ஆடையிலையும் ஜக்காத் இருக்கணும், வருமானத்திலையும் ஜக்காத் இருக்கணும், துவாவிலையும் ஜக்காத் இருக்கணும். ஊன்னு ஜக்காத்து நம்ம திங்கிறத பிறருக்கு பசியாளிக்கு உரத்து கொடுக்குறது. உடையிற ஜக்காத்து நமக்கு போக அளவுக்கு மிஞ்சி இருக்கும்போது அது என்ன செய்யுது பிறருக்கு கொடுத்து போட்டு அழகு பார்க்க. ரெண்டாவது அமல்ல ஜக்காத்து, நாம் அமல் செய்யப்பட்டு இதற்கான சவாபுடைய அமலை செய்து இதற்கான துவா செய்து. அதே மாதிரி நம்மள பணத்துல ஜக்காத்து என்ன அப்படின்னு கேட்டா நாம் நம்மள இருக்க தேவையை வச்சுட்டு தேவைக்கு போக அதுலேருந்து எடுத்து என்ன செய்யுது. இதுல 3 விஷயங்கள்: தானம், தியானம், நிதானம். அந்த ஃபேனை கொடுமா. தானம் நமக்கு இருக்கணும், மனைவி மக்களுக்கு இருக்கணும். நமக்கும் பசியோட உணர்வோடு இருக்கணும், மனைவி மக்கள் பசியோட உணர்வு இருக்கணும். இருந்துட்டு என்ன செய்யுது தானம் செய்யுது. தியானம் பேய்த்த வேங்கி பெருமைக்கு கொடுக்க கிடையாது. என்னை மதிக்கணும் அப்படியே கடன் கொண்டு கொடுக்கறது, தூதற்காண்டி வாழ்றது. நம்மளால 500 ரூபா செய்யக்கூடிய இடத்துல 1000 ரூபாய் பெரிய சட்டி பெட்டி கொண்டு கொடுக்கறது. அதெல்லாம் கூட நம்ம தகுதிக்கு என்ன உண்டுமோ இது தானம். இதுதான் தானம். அதே மாதிரி நிதானம், எதை செய்யணுமோ நிதானத்தோடு செய்யணும். எது செய்யணுமோ நிதானத்தோடு செய்யணும். பிறருக்கு தெரிய மாதிரி தெரியக்கூடாது. அவனுக்கு உதவி செய்கிற மாதிரி செய்யணும். அந்த காரியங்கள் செய்யப்படும் துவாவோடு செய்யணும். ஒருவருக்கு ஒரு தானம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னா யாரில்ல இவனுக்கு வாங்கவனா இருக்கக்கூடாது, இவன் கொடுக்கவனா இருக்கணும். எப்படி கொடுக்கணும்? யாரில்ல இவன் கொடுக்குறவனா இருக்கணும். அப்படின்னு யார் கொடுக்கணும்?
இவன் நினைப்பான் பெருமையில இவனுக்கு கொடுத்துட்டே இருக்கணும் வந்துட்டானா. அதுதான் தானம் தியானம் நிதானம் என்று சொல்லுது. அடுத்த நிலை என்ன அப்படின்னு கேட்டா, நாம் வந்து என்னைக்கும் அல்லாஹ் கை கீழே இருக்கணும். என்னைக்கு கொடுத்தாலும் கொடுக்கணும் அவன், வேங்கணும் அவன். கொடுக்கணும் அவன் தான், வேங்கணும் கொடுக்கணும். எல்லாம் தந்தா கொடுக்கணும், வேங்கணும் எங்கேயும் போனால் கிடைக்காது, எல்லாம் நீ தானே தரணும் வரும். அந்த இடத்துல உன்னுடைய பெருமையோ நீ கொடுத்த நினைப்போ கொடுத்துட்டா உன்னோட முடிஞ்சிட்டு. அதை சிந்தித்து பார்த்து அவன் நிமிர்ந்து நிமிர்ந்து பார்த்து அவனை நினைச்சக்கூடாது, அதிகாரம் கொள்ளவோ அவனுக்கு கேவலமாக நினைக்கவோ வைக்கவோ கூடாது. இப்பதான் சக்காத்து. அப்போ இது என்ன தெரியுமா, ஒரு மரம் வளருது அப்படின்னு சொன்னா அந்த மரம் பலமா நிற்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நம்ம ஊர்ல சின்ன பிள்ளை முருங்கை மரம் விட்டு விட்டு வளர்ப்போம். வளர்க்க மாதிரி என்ன செய்யுது, மொபைலில் கோடை காலம் வந்துட்டு மழை காலம் வந்துட்டு நல்லா வளர்ந்து நிற்கிது, பக்கத்து குப்பையில வெட்டி விடுவோம் அப்படிங்குவோம், சுற்றி விட்டு விட தருவோம். அது எதுக்கு தெரியுமா, அந்த மரம் பலமானு வளர்றதுக்கு. அந்த மரம் பலமான என்ன செய்யுது, இந்த பக்கம் சரியான அளவுக்கு என்ன செய்வாங்க, நாலா பக்கம் வெட்டி விட்டு அந்த மூடு நல்லா பிடிக்கிறதுக்காக என்ன செய்வாங்க, கொலையை வெட்டிட்டா மூடு பூரை கீழே பாயும். மேல் வளர்ச்சி எங்க செல்லும், மேல் வளர்ச்சி எங்க கொடுக்கும், மேல் வளர்ச்சியை கீழே கொடுக்கும். அது மாதிரி தானம் தர்மம் சக்காத்து நம்ம கொடுத்துட்டா முதல்ல உடல் ஆரோக்கியம் விடும். மூன்றாவது நம்ம கைக்கு தட்டு இல்லாமல் காசு வரும். ரெண்டாவது மூன்றாவது நம்ம யாரும் கையேந்து விடாது. நானாவது கொடுக்கணும் ஆசைப்பட்டு இருப்பான், எல்லாம் தந்துக்கிட்டே இருப்பான். இதுமாதிரி சக்காத்து ஒரு மரம், இது ஒரு மரமாக இருக்கு. ஐந்தாவது ஹஜ்ஜி. ஹஜ்ஜிங்கிறது பூ பூக்கிறது, காய் காய்க்கிறது, விதைக்கு ரெடி பண்ணி வைக்கிறது. விதைக்கு ரெடி பண்ணி வைக்கிறது, பூ பூக்கிறது. பூ பூத்தா என்ன வரும், நறுமணம் வரும். நறுமணம் வந்தால் பூக்கு நறுமணம் வந்தால் என்ன வரும், தேனீக்கள் வந்து என்ன செய்யும், தேன் எடுக்கிறதுக்காக நம்ம வந்து உட்காரும். இது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் பொருத்தத்தையும் நம்ம நாமளையும் பொருந்து கொடுக்கக்கூடிய இடம். ரெண்டாவது பூ பூத்துட்டு என்ன செய்யும், மாமரத்தை எப்படி வண்டு சுற்றி அந்த மாங்குள்ள முட்டையிட்டு எப்படி விளைய வச்சு வெளியே காட்டுவோம், அது மாதிரி எல்லா உள்ளத்தில் தன்னுடைய நிலை உள்படுவது என்ன செய்யும், வேலை செய்வோம். அடுத்து காய் காய்ச்சி என்ன செய்வான், அந்த காய்க்கு என்ன வரும், மனம் வரும். அந்த காய்க்கு என்ன மனம் வரும். மனம் வந்தால் அல்லாஹ் ஜல்ல ஸனத்தஆலா மேலே போகிற பறவை பச்சைகள் இருக்குல்ல, மேலே போகிற சில பறவை பச்சைகள் செத்தது, மீன்கள், பறவையிலே வந்து ஞானம் இருக்கு, விஜயம் இருக்கு. பறவையிலையும் ஞானம் இருக்கு, விஜயம் இருக்கு. இறைச்சி திங்கிறது இருக்கு, காய்கறி திங்கிறது இருக்கு, பழங்கள் திங்கிறது இருக்கு. அதுக்கு அல்லாஹ் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா, தன்னுடைய இந்த வாசத்தை அதுக்கு அந்த காற்று கீழே இருக்கிற மரம் இந்த சுவா இந்த காற்றுக்குள்ள அது கொடுப்பான். கொடுத்தா கரெக்டா என்ன செய்யும், இறங்க அதை வந்து கொத்தி நிற்கும். எங்கள் வீட்லேயே நான் பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டால், எங்கள் வீட்டில் வந்து இது பழம் வச்சுருக்கேன். என்ன பழம், சப்போட்டா பழம். மேலே ஒரு பழம் பழுத்து கிடக்குது, என் கண்ணுக்கே தெரியல. ஒரு நாள் என்ன போய் பார்க்கணும், ஒன்றுக்கு போயிட்டு 6:30 மணிக்கு மேலே ஒன்றுக்கு போகிறேன். அதுலேருந்து எங்கே வகை வகையான பறவைகள் அந்த மாதிரி பறவை கண்ணாலே பார்க்குறேன். அந்த பறவை என்ன செய்யல இருந்தது, அப்போ இதெல்லாம் தின்னுட்டு அல்லாஹ்வுடைய சுக்ர் செய்யும் போது இந்த மரத்துக்கு எவ்வளோ பவர் கிடைக்கும். அப்போ நாம் வந்து இந்த ஹஜ்ஜின் நிலையில வந்து தேட்டத்தோட நாட்டத்தோட உருக்கத்தோட அல்லாட துவா கேட்கும்ல, நம்ம துவாக்கு அல்லாஹ் ஆமின்னு சொல்லுவான், இல்லை ரசூல் ஆமின்னு சொல்லுவாங்க. மூன்றாவது மலக்குமார்கள் ஆமின்னு சொல்லுவாங்க. நான்காவது ஹஜ்ஜியை பரிபூர்ணமாக நுகர்ந்துட்ட ஆன்மாக்கள் ஆமின்னு சொல்லுவோம். ஹஜ்ஜியை நுகர்ந்துட்ட ஆன்மாக்கள். ஹஜ்ஜிக்கு போயிட்டு எல்லாத்துலையும் இந்த காதல் இருக்காது. ஹஜ்ஜி வரணும் எல்லாத்துக்கும் இந்த காதல் இருக்காது. செல்லம் ஹஜ்ஜியோட நாள் வந்து அந்த அரஃபா நாள் மித்த நாள் நான் உள்ள என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா, நம்ம அன்றைக்கு அங்கே இருந்தோமே, இங்கே இருந்தோமே, அங்கே வேண்டாமே, இங்கே வேண்டாமே அப்படின்னு என்ன செய்யும், என்ன செய்யும், இவன் ஜடல் எங்கே இருந்தாலும் அவன் ஆன்மா என்ன செய்யும், அங்கே சென்று கொண்டு இருக்கும்.
ஜல்ல இருந்தாலும் அங்கே ஆன்மா என்ன செய்யும், சென்று கொண்டு இருக்கும். அப்போ ஹஜ்ஜு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்ட மனிதன் பரிபூர்ணமாகி பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்லுங்க, அத்துன்யா மதுராத்துல் ஆகிறா, துனியா ஆகிற ஆகலத்துக்கு எல்லாம் எங்காங்க தலம். ஒரு மனிதன் இந்த துன்யாவில் வாழும்போது எதை சொல்றானோ, எதை செய்கிறானோ, எதை என்றானோ, எதோடு குடியிருக்கிறானோ, எதோடு குடிகொண்டு தன்னை அழைத்துக் கொள்றானோ, அதுபோல் கபரில் இருப்பான். என்ன செய்வான், கபரில் என்ன செய்வான், இருப்பான். அப்போ இந்த இடத்துல நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு களிமா வந்து வித்த போட்டான் இல்லை. அப்போ நாம் ஹதீஸின் அடிப்படையாக பார்க்கும்போது குந்து கன்சன் மக்ஃபியன், நான் மறைந்த புகுஷமா அம்மாவின் இருளில் இருந்தேன். இருக்கும்போது லா இலாஹா என்று நான் உள்ள கூடியிருந்தேன், தெரிந்தேன், உகுந்து வெளியானேன். உகுந்து வெளியானேன். எதை வெளியாக்குனேன், இன்னிலேருந்து நூறு வெளியாக்குனேன். இன்னிலேருந்து நூரே முகமதியாவை வெளியாக்குனேன். இந்த நூரே முகமதியாவை வெளியாக்கி நான் அந்த நூரே முகமதியா முன்னால் வைத்து நான் பார்த்து கொண்டு இருந்தேன். பல வருஷங்கள், பல ஆண்டுகள், பல லட்சம் வருஷங்கள், பல லட்சம் வருஷங்கள் அந்த நூரே முகமதியாவை முன்னால் வச்சு இருந்தேன், பார்த்துட்டே இருந்தேன். எல்லாம் பார்த்துட்டே இருந்தான். அதுக்கப்புறம் இவன் ஆசைன்னு ஒன்று வரும்போது அந்த நேசத்தை கொண்டு பார்த்தான். பார்க்கும்போது அது என்னது அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு வேறு வந்து உருகுச்சு. நூரை முகமதியாவுக்கு வேறு வந்து உருகிச்சு. உருகி அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு மரம், செடிகள், கொடிகள் இந்த உலகத்தெல்லாம் உற்பத்தி பண்ணான். முதல்ல எங்க உற்பத்தி பண்ணா, சுருக்கத்தை உற்பத்தி பண்ணான். எங்க உற்பத்தி பண்ணா, சுருக்கத்தை. எல்லாத்தையும் அரசு, குருசு, லஹு, கலம் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணான். உற்பத்தி பண்ணி அதை பார்த்துக்கிட்டே இருந்தான். உருவாகி கொண்டே இருந்துச்சு. முதல் அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு எல்லாத்தையும் உற்பத்தி, நூரை முகமதுலேருந்து எல்லா மலக்குமார்கள்லேருந்து எல்லா நபிமார்கள் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணிட்டு முதல்ல அல்லாஹ் சொன்னான். யாரை சொன்னான் அப்படின்னு கேட்டால் ஷைத்தானை சொன்னான். அப்போ தான் அவனுடைய பேர் யாருடைய பிறந்து, அல்லாஹ்வுடைய பிறந்து ஷைத்தான் தான். உள்ள போய் சுற்றி பார்த்துருவான்னு சொன்னான். அரசு, குருசு, லஹு, கலம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தான். யார் சுற்றி, அவன் சுற்றி பார்த்தான். சுற்றி பார்த்துட்டேன்னு சொன்னால் நான் எல்லா பார்த்துட்டேன், அழகாக இருந்துச்சு. ஆனால் ஒரு இடத்துல ஒரு வாசகத்தை பார்த்தேன் அப்படின்னா, அல்லாஹுடைய பிரதிநிதி அல்லாஹ்வாடு சபிக்கப்படுவார். அல்லாஹ்வுடைய பிரதிநிதி அல்லாஹ்வால் சபிக்கப்படுவார் அப்படின்னு சொன்னான். இதை வந்தானே அல்லாஹ் சர்பாக்கிறான். எங்க ஆச்சா அல்லாஹ் சர்பா இந்த சொல்ல அல்லாஹ் சர்பாக்கிறான். அல்லாஹ் ஹயாத்துல மக்களாது இன்னுள்ள மக்களாது அல்லாஹ்வுடைய பிரதிநிதி அல்லாஹ்வால் சபிக்கப்படுவார் அப்படின்னு நான் லகுன்னு பார்த்தான். பார்த்துட்டு தன்னுடைய கூட்டத்தை பூரா கூட்டினான். இந்த மாதிரி விஷயத்தை பார்த்தேன், எல்லாரும் அமல் செய்யுங்கன்னா, எல்லாரும் அமல் செய்யுங்கன்னு சொன்னான். எல்லாரும் அமல் செய்யுங்கன்னு சொன்னான். எல்லாரும் அமல் செய்தான். இவனும் அமல் செய்தான். இவன் எங்கே எங்க இவன் நெத்திப்படாத இடமே கிடையாது. நெத்திப்படாத அந்த அளவுக்கு அமல் செய்தான். ஆனா இவன் ஒன்றும் அப்படிங்கிட்ட நான் அப்படிங்கிற நம்ம தான் தலைவன், நம்ம மீதி யாருக்கும் மோடி மாதிரி. அதான் என்ன மீதி யார் வர முடியும், வர முடியாது அப்படின்னு இருந்தான். எல்லாம் கெத்தா இருந்தான், எல்லா கத்துக்கும் இருந்தான். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு இந்த நூரே முகமதை வைக்கணுமே அப்படின்னு அல்லாஹ் நினைத்தான். அல்லாஹ் நினைத்தான். எங்க வைக்கிறது பார்த்தான். அதான் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு நம்மள வச்சான். எங்க வைத்தா, நூறும் கிதாபுன் முபீன், நூறும் நூறை வைத்தான். வேதத்தை வைத்தான். வேதத்துடைய வஸ்து அனைத்தும் வைத்தான். மனிதனுக்கு தண்ணியும் வைத்தான்.
தண்ணியும் வைத்தான். தண்ணியும் வைத்து அல்லாஹு ஜல்லசானத்தால சிம்மாசனத்தை உட்கார வச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டான். எல்லாத்தையும் கூப்பிட்டான். கூப்பிட்டு எல்லாரும் சஜ்ஜா செய்யுங்கன்னு சொன்னான். எல்லாரும் சஜ்ஜா செய்யணும். சுத்தி சஜ்ஜா பண்ணாங்க. அதனால தான் காபத்துல சுத்தி நம்ம இருக்கிறோம். சுத்தி சஜ்ஜா செய்யறோம். உன்னால சஜ்ஜா செய்யல, ஆதம சுத்தி வட்டமா சத்தம். இவன் வந்து தலையை தூக்கி நின்றான். என்னான்னு கேட்டான். அவர் மண்ணினால் படைக்கப்பட்டவர், நான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன், நான் அவர் சஜ்ஜா செய்ய முடியுமா அப்படின்னா. அப்போ எதை மறந்துட்டான்? லவுல் மஹ்ஃபூல பார்த்தானே, அது மாதிரி சில மனிதன் சில பழக்கம் இருக்கு. தைக்காலே பார்க்குறேன். நான் வந்து சீனியர்ட்டில் ஜூனியர் கட்டுப்பட முடியுமா? எனக்கு இல்லைன்னு தெரியுமா? நான் முன்னாலே தைக்கால 8 வருஷ காலமாக இருந்திருக்கேன். எனக்கு இல்லை, எனக்கு தெரியும், உனக்கு எனக்கு தெரியும் அப்படின்னுவான். அது சீதாவுடைய தன்மை. பண்பு, பணிவு, பக்குவம். பண்பு, பணிவு, பக்குவம், இந்த 3 மனுஷன் இருக்கணும். அப்ப எல்லாம் சஜ்ஜா செய்தான். இவன் மட்டும் என்ன பண்ணா? சஜ்ஜா வெளியே போட்டான். இதுக்கு போட்டான், சோவி போட்டான். தூக்கி வெளியே தூக்கி போட்டான். வெளியே தூக்கிட்டு போய் வெளியே தூக்கி போட்டு சிறுக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் ஜல்லஷானஹு இவனத்துக்கு வெளியே போட்டு அவரை சுருக்கத்தை வச்சுட்டான். யார் சுருக்கத்தை வச்சுட்டான்? ஆதம. ஆதம சுருக்கத்தை வச்சு அல்லாஹ் ஜல்லஷானஹு சொன்னா, நீ எல்லாத்தையும் தின்னு, இந்த மருந்து பக்கம் தான் போவாத, சஜரத்தில் முடிவு மருந்து பக்கம் என்ன செய்யாத, நீ போவாதன்னா. செய்தான் செய்தான், பாம்பு ரூபத்துல உள்ள வந்துட்டான். முதல்ல யாரை கெடுத்தான்? ஹவ்வாவை படுத்தான். இந்த பழத்தை தின்னு அவனோட சக்தியை மேலா பெற்றுவ. எவ்வளோ சக்தியா? சில சிஷியம் இருப்பான், சில குரு இருப்பான், சிலவன் வருவான். எல்லா விஷயம் ஒன்று அந்த குரு கூட மேலே இருக்க மாட்டான். நீ என்ன கணக்கான செத்துட்டு கிடக்க வாடா அப்படின்னா கடையில் அப்படியே விட்டு போயிடுவான். அவன் தானே இங்கிட்ட ஆடி கிடப்பான். கடையில் இருந்த பதவியும் போயிட்டு எல்லா பதவியும் போயிட்டு ஒன்றும் இல்லாமல் ஆடுவான். அது குரு சிஷியனுக்கு நடக்கும். நான் பார்த்துருக்கேன். தைக்கால் நிலவு நடந்திருக்கு. ஒரு நல்ல எல்லையை கொண்டு வச்சு அந்த எல்லை தான் சரி, இவ்வளோ காலமாக இருந்துட்டு அது வந்து ஒரு கிராமத்தை கொண்டு உட்கார வச்சுருவோம், வந்து ஒரு நிலை கொண்டுரும் அப்படின்னு வரும்போது என்ன செய்வான்? அவன் என்ன செய்வான்? உள்ள போட்டுருவான். உள்ள போட்டு முளைக்கு விட்டு அவனை தூக்கிட்டு நோண்டுருவான். யார் நோண்டுருவா? நோண்டு விட்டுருவான். அது யாருக்கு? அது ஒன்று சொன்னேன். போனதற்கு எல்லா பார்த்ததுக்கு வெளியே போனதுக்கு இவரு மேலே வச்சான். மேலே வச்சு அவருக்கு என்ன அப்படின்னு கேட்டா, எப்படின்னா இவருனாலும் வெளியே வந்தோமில்ல, இவர் எப்படின்னா வெளியாக்கணும். அந்த குழந்தை மனுஷன் இருக்கு தெரியுமா? அடியில் வைப்பான். வந்து நான் பார்த்துருக்கேன். கீழே வந்து உட்காந்து தனியாக இருக்கும்போது வச்சுட்டு போவான். சரி இவன் வைக்கிறான் போல தெரியும், வைக்கட்டும் நல்லா வைக்கட்டும் அப்படின்னு நினைச்சுக்க. அப்போ வெளியே போனதுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு இது வெளியே வந்துட்டார். பல நாள் கஷ்டப்படுறாரு. பல நாள் கஷ்டப்படுறாரு. அழுது அழுது புலம்புறாரு. அழுது அழுது இருந்த இடத்துல சுகம் எப்போ தெரியுமா? மனசுக்கு தெரியுமா? வெளியில அனுப்பிச்சதான் தெரியும். அவன் கெத்தா இருப்பான். நம்மளை விட்டு ஆள் இல்லை ஆள் இல்லைங்குவான். வெளியில போனா தான் அவன் நிலைமை என்னன்னு தெரியும். முதல்ல இனிக்கும், ரெண்டாவது புளிக்கும், மூணாவது கசக்கும், நாலாவது ரெண்டும் மூணுமே இருக்காது. முதல்ல இனிக்கும் போனது நம்மள, ரெண்டாவது புளிக்கும், நம்மள முடியுமா? மூன்றாவது கசக்கும். தேவையே இல்லை. உடஞ்சிருந்தான் சேரவே சேராது.
அவன் அவன் அலைய வேண்டியதான். அதுக்கு வந்துட்டு வாப்பாங்க அது மனசோட ஏற்க. சரி என்ன செய்ய தலைவிதி அவ்வளோதான் உட்காது. அது மாதிரி என்ன செய்ய பல நாள் சரி அல்லா இவரு அல்லாஹுல சனத்தாரா இவரோட அழுகையை கொண்டு அல்லாஹுல சனத்தாலா அழுவ தண்ணீரா ஓடி மரஞ்செடிகள்லாம் முளைக்க வைத்தானா. அது மாதிரி அல்லாஹுல சனத்தாலா இந்த சஜீரத்தில் மூலியமான மரத்துடைய பழத்தை தின்னால முழு சீருக்கு அல்லாஹுல இந்த ஆதம் அல்லாஹுல இப்படி பார்த்தான். பார்க்கும்போது ஆதமே மறைஞ்சார். அந்த மரஞ்சுருகில் மரஞ்செடியில எடுத்து மறைஞ்சிட்டு வெளியே வந்தார். இருந்தார் மறைஞ்சிட்டு வெளியே வந்தார். அதுதான் அத்தர்லாம் ரெடியாக வருது. ஏலக்காய் சீனாப்பிட மரம் சீனாப்பிட மரம் இருக்குல்ல, அது ஆதி மனுஷன் சேர்த்துக்கிட்ட மரமா கொழும்புல. அதனால அங்கே சீனாப்பிட மரம். அப்போ அல்லாஹ் சாணத்தால அந்த நூறை வெளியாக்கி பார்த்தான். நூறை வெளியாக பார்த்து எல்லாத்தையும் செஞ்சுட்டான், உற்பத்தி பண்ணிட்டான். உற்பத்தி பண்ணி வச்சுட்டு எல்லா நிலைய மனுஷனும் உற்பத்தி எல்லாம் உற்பத்தி பண்ணிட்டு அப்போ அல்லாஹ் சாணத்தால அந்த லா இலாஹா அப்படிங்கிறது இல்லல்லாஹுன்னு வெளியாகிட்டான். இந்த உலகத்தை உற்பத்தி பண்ணது முகமது ரசூலுல்லாஹின்னு உற்பத்தி பண்ணலாம். ஹா உண்டு அம்மா என்ற இருள இருந்தான். பூ ஒன்று வெளியானான். பூ ஒன்று வெளியாண்டி ஹீன நிலைந்து தன்னை பார்த்து கொண்டு இருந்தான். என்ன பார்த்துக்கிட்டே இருந்தான். தன்னை பார்த்து இருக்க இல்லை உலகத்தை உற்பத்தி ஆக்கினான். அப்போ மனிதன் லா இலாஹா அப்படி மூச்சு விஷயம் எழும்பும். இல்லல்லாஹூ ஒன்று வெளியாகும். முகமது ரசூலுல்லாஹி என்று திரும்ப உள்ள போகும். முகமது ரசூலுல்லாஹி என்று உள்ள போனா அவங்க வேலை முடிஞ்சுன்னு அர்த்தம். அப்போ ஒரு மனிதன் வந்து இபாதத் இராதத் இஸ்திகாமத். இபாதத்து செய்யறான், வளமையா செய்யணும். இராதத்து நாடத்தோட செய்யணும். இஸ்திகாமத்து தரிபாடா செய்யணும். காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும், இல்மு கிடைக்குமா? காசு கிடைக்கும். உழைச்சா 4 இடத்துக்கு பத்திரிக்கை முடித்து வாங்கினா கூட 200 800 பைக்கில் வந்துடும். இல்மு கிடைக்குமா? சோறு கிடைக்கும். அப்போ கல்ப பரிசுத்தமாக்குற அமல் கொண்டு இல்லை. அமல் ஆன்மாவுக்கு உணவு தான். இல்மு கொண்டு தான் பரிசுத்தமாகும். இல்மு இல்லாதவனுக்கு ஹிதாயத்து இல்லை. ஹிதாயத்து இல்லாதவனுக்கு நேர்வழி இல்லை. நேர்வழிக்கு வழிகாட்டி இல்லை. நேர்வழிக்கு வழிகாட்டி இல்லை. அப்போ நம்ம வந்து அல்லாஹ் ஒரு இடத்த தந்திருக்கான், ஒரு வயசு ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் மனதை வந்து என்ன செய்யணும்? முதல்ல நிலப்படணும், போதும். அடுத்து ஒன்று பண்ணணும், எப்படியும் எல்லாம் தருவான். 3வது தறிபடணும், இவ்வளோ காலமாக தந்ததும் தரமாட்டானா, நம்ம இருக்கிறத ஒழுங்காக இருப்போம், நம்ம எதுவும் தேடி எங்கேயும் போக வேண்டாம். அல்ஹம்துலில்லாஹ் சுக்கு. அப்படி மனுஷன் என்ன செய்யணும்? ஒரு நிலைக்கு வரணும். அது இல்லாமல் அந்த மனுஷன் போட்டுட்டோ சுத்துனாலும் சரி சுத்தி முடியாது. சுத்தினாலும் சுத்திக்கிட்டு இருக்கும். குருநாதர் சொல்லுவார், ஒரு வந்து கையேந்த வந்துட்டா மோத்து மட்டும் கையேந்தும் சாவான். எல்லாம் கையேந்து விரும்பல, ரசூல் விரும்பல, நேசர்களும் விரும்பல. சில மனுஷன் நம்ம ரம்ஜான்கள்லாம் மெட்ராஸ் போயிருந்த ஒரு ட்ரிப்பு. ஒரு நாள் அங்கே பள்ளியாசையில் போய் நான் தராவிய கணக்கு தொகுத்து உட்காந்து ஸ்நாக்ஸ் இருந்து சாப்பிடுவோம் அப்படின்னா பள்ளியாசை இருக்குன்ட்டான். உட்காந்துருக்கேன். ஒரு ஆள் சலாம் வலைக்குங்கிற பார்த்தா கண்ணியமான மனுஷன். என்னடா ரொம்ப கண்ணியமாக வச்சுருப்பான். அல்லா ரொம்ப ஸ்நாக்ஸ் ரூம் உட்காந்துட்டேன்.
ஜனாசனுக்கு வீட்டு ரூமில் போய் சாப்பிடுவோம் ஆண்டா அப்படி என்ன ஆண்டா இந்த வாசல் போயிடும் அப்படின்ட்டேன், செருப்பு தீட்டோம் அப்படின்ட்டேன். இப்போ மனிதன் எல்லா இடத்துல கையேந்திரத்தை விட்டு கல்லுக்கிறது இவன் கையேந்திரானா அவன் பரிபூர்ணமாக மாட்டான். ஹக்கிட கேட்டு கையேந்து இருந்தால் அவன் செய்வான். அப்போ மனிதன் லாய் லாஹா அப்படின்னு தாவுடைய இந்திரிய துளியா இருந்தான். இல்லல்லாஹூ உண்டு தாயுடைய கருவறைக்கு வந்தான். வளர்ந்து உணர்ந்து உறவு கொண்டு முகமது ரசூலுல்லாஹி எங்க வந்துட்டான், வந்துட்டான். அப்போ முகமது ரசூலுல்லாஹி இந்த துன்யாவுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொன்னா இந்த துன்யா நமக்கு என்ன வேலை? அடுத்த செகண்ட் நாளைக்கு சொன்னான். அல்லாஹ் எல்லா நட்பாக்கியம் தந்து அருள் புரிச்சுவானா.